வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே. உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச் அடி. இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வல்லமை முகாமிலே தியானிப்பதற்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு, என் ஆவியை அமர பண்ணுவேன் என்று ஆண்டவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசித்துவிட்டு அதில் ஆண்டவர் சொன்ன சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து இன்னும் நீங்கள் ஆவியிலே நிரம்பும்படியாக வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்க போகிறேன். தாகத்தோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை இன்னும் ஆவியிலே நிரப்ப போகிறார். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17 முதல் 21 வசனம் வரையிலும் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். மத்தேயு 12:17 21வது வசனம் வரையிலும். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவர் சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக பிறப்பதற்கு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன் தீர்க்கதரிசியாக இருந்தவன். அவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியம் மற்றும் அவருடைய சிலுவை பாடுகள், சிலுவை மரணம், அதனால் உண்டான ஆசீர்வாதங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் அவன் சொல்லி வைத்திருப்பதை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கும்போது அங்கே சில அதிகாரங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் ஒன்று, இயேசு கிறிஸ்து மீது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆவியை அமர பண்ணுவார். அந்த ஆவி அவர் மேல் இருக்கும்போது அவர் மூலம் என்னெல்லாம் நடக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருப்பதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அமருவார், அதாவது நிரப்பப்படும் என்ற அந்த ஆவியின் அபிஷேகம் இந்த நாட்களில் நம்மீது அதே ஆவி, இயேசு கிறிஸ்துக்குள் ஊற்றப்பட்ட, அவர் நிரம்பியிருந்த, அவர் மேல் அமர்ந்திருந்த அதே ஆவி இன்றைக்கு இந்த எழுப்புதல் காலத்திலே நம்மீது ஊற்றப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டின அதற்கு ஆதாரமாக கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அந்த ஆவியை பிதாவாகி தேவன் இந்த நாட்களில் நம்முடைய இருதயங்களுக்குள் அனுப்பினார். அப்படின்னா இயேசுக்குள் என்ன அபிஷேகம் இருந்ததோ அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு நமக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 14 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது கூட இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியை அவனும் செய்வான் என்று இயேசு சொன்னார். பாருங்கள், இயேசு எப்படி இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது ஆவியில் நிறைந்திருந்தாரோ, எப்படி அற்புத அடையாளங்களை செய்தாரோ, அதையெல்லாம் நாமும் இந்த காலகட்டத்தில் பெற முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்.
என்று பைபிள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு அதைத்தான் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது அமர்ந்த அந்த ஆவியை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த பரிசுத்த ஆவியான் அமர்ந்திருந்த பொழுது அங்கே நடந்த ஒரு 8 காரியங்களை வாசித்த அந்த மத்தேயு 12 அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்டி, அதே அபிஷேகத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்று சென்று தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவதற்காக நீங்கள் ஆராதிக்கிற சபைகளை ஜனத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்க போகிறேன். அற்புதங்களை பார்க்க போறீர்கள். முதலாவது பாருங்க, அந்த மத்தேயு 12:18 வசனத்தை வாசிக்க கேட்போம். 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புற ஜாதியாருக்கு நியாயத்தை அவர் அறிவிப்பார். புற ஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் மீது அமர்ந்த அதே பரிசுத்தாவின் அபிஷேகம் நம் மீது அமரும்போது, நம் மீது ஊற்றப்படும் பொழுது நாம் நியாயத்தை அறிவிப்போம். கைகளை தட்டி அலையில சொல்லலுயா. இயேசு நியாயத்தை அறிவித்ததை போல நாம் நியாயத்தை அறிவிப்போம் என்று பைபிள் சொல்லுகிறது. நியாயத்தை அறிவிப்போம். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது நியாயம் இன்றைக்கு உலகத்திலே இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற ஒரு மனிதன் நம்முடைய தேசத்தில் நியாயஸ்தலங்களில், அதாவது நியாயத்தை வழங்குகிற இருக்கையில் உட்கார்ந்தால் நிச்சயமாகவே நியாயத்தை நியாயம் என்றும் அநியாயத்தை அநியாயம் என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அது புரிந்திருக்கும். கொஞ்சம் மறைமுகமாக நான் சொல்லுகிறேன். நியாயத்தை வழங்குகிற உயர்ந்த நிலையில் உன்னதத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆவியை, இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களானால் அவர்கள் யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க. நியாயத்தை நியாயம் என்று சொல்லுவார்கள், அநியாயத்தை அநியாயம் என்று சொல்வார்கள். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அது என்னவென்றால், வருங்காலத்தில் உலகமெங்கிலும், குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் நியாய ஸ்தலங்களில் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு நியாயத்தை நியாயம் என்றும் அநியாயத்தை அநியாயம் என்றும் தைரியமாய் அறிவிப்பார்கள். கைகளை தட்டி அலையா. நியாய ஸ்தலத்தின் மீது தேசம் எங்கும் ஒரு பயங்கரமான நம்பிக்கை பிறக்க போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஏழைகளுக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயம், பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம் என்று மக்கள் சொல்வது நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த காரியத்துக்கு ஒரு முடிவை வைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளை உன்னதத்திலே தேவன் உட்கார வைத்து தேசத்திலே நியாயத்தை வழங்க போகிறார். கைகளை தட்டி அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நியாயஸ்தலத்தில் உட்காரவங்க எங்கிருந்து எழும்புவார்கள்? திருச்சபைகளுக்குள்ள இருந்து, ஆவியை நம்புகிற சபைகளுக்குள்ள இருந்து, ஆவிக்குரிய சபைகளுக்குள் இருந்து என்ன செய்வார்கள்? தேவ பிள்ளைகள் எழுப்பப்பட்டு உன்னதமான நிலைக்கு மேலே போவார்கள். ஏன் யோசேப்பை கர்த்தர் உன்னதமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு உட்கார வைக்கவில்லையா? தானியேலை ஆண்டவர் தேசாதிபதிகளுக்கு மேலான ஒரு அதிகாரியாய் ஆவியை பெற்று தானியேலை கொண்டு ஆண்டு உட்கார வைக்கவில்லையா? வேதத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது உண்மை என்று எழுதப்பட்டிருந்தால் இந்த கடைசி காலங்களிலும் பாருங்கள், வருநாளில் நியாயஸ்தலங்களில் மட்டுமல்ல, தேசத்திற்கிற உன்னதமான பணிகளில், உயர்ந்த பணிகளில், அதிகாரமுள்ள பணிகளில் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருக்காய் வாழுகிறவர்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் உயர்ந்த நியாயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் எழுப்புதலில் காலத்தில் நடக்க போகிற ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு அப்படி கிடையாது. துன்மார்க்கனும் ரவுடியும் குடிகாரனும் பலவிதமான தீமைகளை செய்கிறவர்களும் படித்த ஞானத்தினால் அறிவினால் எங்கேயோ போய் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் புரட்டி கொண்டு தேசத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்க, நியாயம் என்ன செய்வார்கள்? நியாயத்தை நாம் அறிவிப்போம். நீங்களும் நியாயத்தை தான் இனி அறிவிப்பீங்க. இந்த காரியத்தை கண்டால் இதுதான் நியாயம், நான் பார்த்தேன், இது நியாயம், இது அநியாயம். நீங்க அநியாயத்துக்கு துணை நிற்க மாட்டீங்க. இத்தனை காலங்கள் சில வேளையில
அநியாயக்காரனுக்கு கூட ஊர் சுத்தி கொஞ்சம் சாப்பாட்டுக்காக கொஞ்சம் பணத்துக்காக அது நல்லதுன்னு சொல்லி இனி அப்படி போக மாட்டீங்க. இனி நியாயத்தை நியாயம் என்றும் அநியாயத்தை அநியாயம் என்றும் தைரியமா நீங்க சொல்லுவீங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இந்த கர்த்தருடைய ஆவி நம்மில் வந்து உட்காரும் போது அமரும் போது என்ன நடக்குமா? அதே மத்தேயு 12வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். வாக்குவாதம் செய்ய மாட்டார். அதாவது என் ஆவியை நான் என் தாசன் மேல் அமர பண்ணுவேன், இயேசு மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் பண்ண மாட்டார். கைகளை தட்டி அழைத்து சொல்லுவார். இயேசு எங்க வாக்குவாதம் பண்ணிட்டு அலைஞ்சாரா? இங்க அது வாக்குவாதம் பண்ணினாரா? பைபிளை படிச்சு பார்த்திருக்கீங்களா? வாக்குவாதம் பண்ண மாட்டார். பாருங்க, ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு. போதும் பாருங்களேன், அந்த காலத்திலே வாக்குவாதம் நடந்திருக்கு. லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். லோத்து சொல்லல, ஆபிரகாம் சொல்றாரு. அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசி சொல்றாரு, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, நம்ம சகோதரர் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே ரத்தத்தில் ஒட்டினவர்கள், நாமெல்லாம் ஒரே குடும்பக்காரங்க, நமக்குள்ள எதுக்கப்பா வாக்குவாதம்? கொஞ்சம் சொத்துக்காக எதுக்கப்பா வாக்குவாதம்? கொஞ்சம் பொருளுக்காக எதுக்கப்பா வாக்குவாதம்? கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சுப்பா, இன்னும் மாமி வீட்டுல நகை தரல, பணம் தரல, பேசுனது தந்தாலும் எதுக்கப்பா இன்னும் வாக்குவாதம்? நீ தான் லட்சமா சம்பாதிச்சிருக்கப்பா, இனி எதுக்கப்பா வாக்குவாதம்? நீ கடவுளுடைய பிள்ளை தானே, கடவுள் தானே உனக்கு எல்லாம் தரப்போறார், எதுக்கு வாக்குவாதம்? இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்றவங்க கூட காரணம் இல்லாம சின்ன சின்ன காரியத்துக்காக வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டால் நாம் வாக்குவாதம் பண்ண போக மாட்டோம். கைகளை தட்டி அலையில சொல்லுங்களா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றம் பார்த்தீர்களா? ரோமர் 13வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராக நடக்க கடவோம். பாருங்க, ரோமருக்கு பவுல் எழுதுறாரு, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கல் போல சீராக நடக்க கடவோம். எப்படிப்பட்ட வசனம்? பொறாமை இல்லாதவர்களாய், வாக்குவாதம் செய்யாதவர்களாய் சீராய் நடக்க கடவோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான, பாத்தீங்களா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடி. இந்த ஒண்ணுக்கு உதவாத வாக்குவாதம் என்ன செய்யுமா? கேட்கிறவங்க எல்லாம் கவிழ்த்து விடும். சில அப்படிப்பட்ட ரொம்ப யோக்கியமா பேசுற ஆட்கள் உலகத்துல உண்டு. இதை எங்க டிஸ்கஸ் தான் பண்ணுவாங்க, ஒண்ணு இருக்காது. சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கடையில ஒரு தடவை பேசிட்டாங்க. நான் ரட்சிக்கப்படுக்கு முன்னால கேட்ட ஒரு சம்பவத்தை இப்ப சொல்லுகிறேன். 2 பேருக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு கல்யாணம் தானே முன்னால நடந்தது, அந்த ஆளுக்கு முன்னாலன்னு ஒரு ஆளு சொன்னாரு. இல்ல அவருகள் தான் முன்னாள் நடந்தது. இல்ல உனேகள் தான் முன்னால் நடந்தது. அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு சொல்லி 6 மணி நேரம் வாக்குவாதம். 2 பேர் டீ குடிக்க வந்த இடத்துல 6 மணி நேரம். இல்ல உன் கல்யாணம் தான் முன்னால். இல்லையோ கல்யாணம் நடந்து ஒரு 3/4 கிழமை ஆயாச்சு. இப்ப அதை பத்தி டிஸ்கஸ், வாக்குவாதம், அடிக்க மாதிரி நிக்கிறானோ டீ கடையில. இதுக்கு என்னத்துக்கு இந்த வம்பு? எதுக்கு? அதான் சொல்லுது, கேட்கிறவனை இந்த வாக்கு, அதாவது கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அவர்கள் அழகா சொல்லார், தீமோத்தேயுக்கு சொல்லாரு, தீமோத்தேயே
எல்லாம் ஊழியக்காரனே, என் சிசியனே, நான் உலகத்துல ஓட்டத்தை முடிக்க போறேன், ஊழியம் முடிய போகுது, உனக்கு நான் இப்ப சொல்றேன், நீ சபையில எப்படி பிரசவம் தெரியுமா? சும்மா எவனையாவது கவிழ்த்து போடுறதுக்கு தேவையில்லாம அங்கங்கே உட்கார்ந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட சொல்லு, இப்படி எல்லாம் வாக்குவாதம் பண்ணாத அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கைகளை தட்டி சொல்லுவியா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு பெரிய வரம், கையை வச்சவனா கொஞ்சம் பேர் தெரிக்கணும், கையை வச்சவனா நிறைய பேருக்கு நோய் குணமாகணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்குது இன்னும். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு, நான் கொடுக்கிற அபிஷேகம் இனி சும்மா தேவையில்லாம வாக்குவாதம் பண்ண வைக்காது. அதுதான் பெரிய மரம். கைகளை தட்டலுயா. இனி தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாது. ஏன்னா நீ வாக்குவாதம் பண்ணியே குடும்பத்தை அழிச்சிட்ட, குடும்பத்தை பிரிச்சுட்ட, சகோதர பாசத்தை கெடுத்துட்ட, சொத்தை பத்தி பேசியே வாக்குவாதம் பண்ணியே குடும்பம் ரெண்டா போச்சுது. அதனால இனி நான் உனக்கு ஆவிய ஊற்றுறதுனால என் ஆவிய உனக்குள்ள உட்கார வைக்க போற. இனி நீ வாக்குவாதம் பண்ணாம மௌனமா இருப்ப, நான் உனக்காக வாக்குவாதம் பண்ணு கர்த்தர் சொல்லாரு. கைகளை தட்டி அவர் பரிந்து பேசுவார், அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்க பேச வேண்டாம். உங்கள் நியாயத்திற்காக அவர் வழக்காடுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். அடுத்ததாக பாருங்க, அவருடைய ஆவி நம்ம அமரும்போது என்ன நடக்குமா? மத்தேயு 12:19 மீண்டும் வாசிக்க கேட்போம். 19 மீண்டும் வாசிக்க கேட்போம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். ஒரே கூக்குரல் தான். மார்க் 5:5 வாசிக்க கேட்போம். மார்க் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான். எப்பொழுதும் இரவும் பகலும் கல்லறையிலும் மலையிலும் போய் கூக்குரல். யார் அவன்? அவன் உடம்புல துணியும் கிடையாது, பிடிச்சு கெட்டி பார்த்தா கெட்டவும் அவன முடியல, சங்கிலியெல்லாம் முறிக்கிறான். ஆனா எப்பவும் கூக்குரல், மலையில இருந்து கூக்குரல் விடுவான், கல்லறை தோட்டத்துல இருந்து கூக்குரல் விடுவான். அவனுக்குள்ள இருந்த ஆளு யாரு? யார் இருந்தது அவனுக்குள்ள? பிசாசு. பிசாசு ஒரு ஆளுக்குள்ள இருந்த கூக்குரல் தான், சும்மா இருக்காது. ரவுடித்தனம் தான் காட்டும். எப்பவும் ரவுடி சிந்தான். இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான். இருக்கிறீங்களா யாராவது அப்படி? ஒரு காரியம் இல்லாம சும்மா பாரு, இப்போ உன்னை என்ன செய்யும் பாரு, நான் உன்னை உயிரோட வச்சாதானே பாரு, இப்போ உன்னை கொல்லுவோம் பாரு, உன்னை இப்ப என்ன செய்யும் பாரு. அப்படி ஒரே கூக்குரல் தான். அப்படி இருக்கா? உள்ள இருக்கிறது ஆளு வேற. யாரு? பரிசுத்த ஆவி அல்ல, அசுத்த ஆவி உள்ள இருக்கிறதுனால தான் தேவையில்லாம கூக்குரல் சத்தம் போடுது. நான் நினைக்கிறேன், இந்த இப்படிப்பட்ட அந்த ஆவி இருக்கிறதுனால தான் இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் டிம்பல போகும்போது கூக்குரல் போடுறான்னு நினைக்க பயமா இருக்கு. எங்கும் கூக்கவழி தானே. கல்யாண வீட்டில் பர்த்டேலையும் கூக்கவழி தான். செத்த வீடும் தெரியல, பெற்ற வீடும் தெரியல, வித்தியாசம். கல்யாண வீட்டையும் தெரியல, பால்காய்ப்பிடம் தெரியல, எங்கும் கூக்குழி தான். ஒரு அமைதியோ தேவ பிரசன்னமோ தேவ கிருபையோ ஒண்ணுமே கிடையாது. அங்க ஒரே கூக்கவழி தான். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா கூக்கவழி நடக்காது, கூக்குரல் வராது, நல்ல விழிதான் வரும். ஆனா அநேகருக்குள்ள இருக்கிறது அசுத்த ஆவி. இன்னும் அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை ஆகல, பிசாசின்னு வெளியே போகல, உள்ளே அசுத்த ஆவியை உள்ளே வைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்கள் மேல் இறங்குவார், உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை டிரான்ஸ்பர் பண்ணுவார், தூக்கி தூர போடுவார். நிறைய பேர் பார்க்கறாங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் பார்க்கறாங்க, எடுக்காதவங்களும் பார்க்கறாங்க. இன்னைக்கு தூக்கி வெளியே போட்டுட்டு நல்ல அந்த கல்லான இருதயத்தை உண்டாக்குற அந்த ஆவியை தூக்கி தூர போட்டுட்டு சதையான இருதயத்தை உள்ள வச்சு கூக்குரலிடாம அமைதியா இத்தனை காலங்களும் புருஷன் பேசும்போது என்னையா என்ன வேணும், ஆனா இனி அப்படி கேட்க மாட்டீங்க. ஏங்க என்ன வேணும், காப்பியா டீயா? பொண்டாட்டி பேசும்போது ஏய், அதாவது பொண்டாட்டிட்ட பேசுறது, எடுத்துட்டு வா, காது கேட்கலையா, நீலாம் இப்படியா, போன் பேசுனா போன் எடுக்க மாட்டேன், வெளிநாட்டுல இருந்து பேசுது. எப்படி வெளிநாட்டுல இருந்து பேசும்போது கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதா? சிலர் ஓவர் அன்பு, 3 மணி நேரம் நெட்டில். அது என்ன அன்போ? அது விழிய அன்பு. அல்லேலூயா. பைபிள் படிக்க விடாத அன்பு, ஜெபிக்க விடாத அன்பு, பரிசுத்தப்பட விடாத அன்பு, ராத்திரி 9 மணிலேருந்து 12 மணி வரை பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்காத அன்பு, பிள்ளைகளுக்கு குடும்ப ஜெபம் பண்ணாத அன்பு, பேசி பேசி நரகத்துக்கு போகிற அன்பு. கைகளை தட்டி அழிஞ்சு. அல்லேலூயா. இது வேற.
சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது சாப்பிட்டீங்களா, நீ சாப்பிட்டியா, பிள்ளைங்க தூங்கிட்டாங்களா, ஜெபம் பண்ணியாச்சா, சர்ச்சை போறீங்களா, அந்த பணம் அனுப்பின பணம் கிடைச்சிச்சா, அவங்களுக்கு கொடுத்துட்டியா, எப்படி இருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் அன்பா சரி ஜெபம் பண்ணு, சரி நானே இனி தூங்க போறேன் சொல்லிட்டு அப்படி அன்பா பேசலாமா? 2 வருஷம் 1.5 வருஷம் தூரம் இருந்து கூட டிசியும் தான். இது யாரு ரொம்ப டிசியும் போடுறது யாரு கேட்டா, நான் பெரிய சபைக்கு போற ஆளு, நான் இந்த சபைக்கு போறேன், துபாயில இந்த சபைக்கு போறேன், சிங்கப்பூர்ல இந்த சபைக்கு போறேன், குவைத்தில் இந்த சபைக்கு போறேன், அமெரிக்கால போறேன், அங்கிட்டு அங்க பேச்சு, பொண்டாட்டி பேச்சு, ஒரே மிரட்டல் பேச்சு. காரணம் என்ன? காரணம் என்ன? உள்ளே கூக்குரலிடுகிற ஆவி இருக்கிறது. பிசாசு ஒரு ஆளு மாதிரி எல்லாம் தெரியாது, பரிசுத்த ஆவி அந்த ஸ்பிரிட் மாதிரி எப்படி தூய ஆவி புறாவை போல உள்ளே அமருகிறாரோ நம்ம மீது இருக்கிறார், அதே போலதான் இருளான ஆவி, அது ஒரு ஸ்பிரிட். அதான் சொல்லி இருக்கிறேன், பிசாசு என்பது ஏதோ ஒரு ஆளு ரூபத்தில் உங்களுக்கு தெரியலாம், ஆனாலும் அது ஒரு ஆவி, ஒரு கரும் புகையை போல. ஒரு சகோதரர் சொல்லும்போது சொன்னார், ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது இப்படி மேல சிகரெட் போக வந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறார், ஜன்னல் இருந்து அப்படி வந்துதான் சுத்தி 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 வந்து அப்படி பக்கத்து வாய்க்குள்ள அப்படி போச்சா, உள்ள போன ஒரு விக்கல் வந்துதான், ஒரு வயிற்று பெண் வந்து ஐயோன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாராம், தலை சுத்திச்சான், கீழே விழுந்தாராம், தலையை போட்டு தட்டினாராம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அவர் நேர பார்த்தாராம், ஒரு கரும் புகை மாதிரி. சிலர் இந்த சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இப்படி வளையம் விடுவாங்க பாத்தீங்களா, பெரிய சீனியர் ஆட்கள்லாம் விடுவாங்க சீக்கிரம் சாகிறதுக்கு, வளையம் விடுவாங்க, ஆனா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க குடிச்சு குடிச்சு சிகரெட். அதே மாதிரி அந்த ஆவி அப்படியே சுத்தி வந்து உள்ள வந்து உட்கார்ந்துதான், சாதாரண கிடையாது. பிசாசு சாதாரணமான. நேற்றுக்கு ஒரு சகோதரர் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னாங்க, அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, சில பொருட்களை உற்பத்தி பண்றாங்க, 3 பேர் ஒரே நேரத்தில் வாந்தி பண்ணாங்களா. இந்த சகோதரர் ஜெபிக்கிறவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ரெடி ஆயிட்டாங்க. ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள பிசாசு வெளிப்படுத்தான். பிசினஸ் பண்ற இடத்துல பொருள் உற்பத்தி செய்ய இவர் சம்பளம் கொடுத்து வச்ச ஆட்களுக்கு மேல கிரியை செய்த ஆவி. ஒரு நாள் அவர் கரெக்டா உற்பத்தி பண்ண முடியல, கரெக்டா உற்பத்தி பண்ண வரோம் ஒன்னு வியாபாரம் நடக்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவாங்க, அடுத்த ஆளை வைக்க முடியல, அடுத்த கட்ட அவர் வர முடியல. நேற்றுக்கு அவர் பார்க்கிறாரு, இந்த என்னடா வாந்தி, ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்றாரா. ஜெபம் பண்ணோன்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சா, முன்னால ஒரு முகாமில பிசாசு துரத்த முகாமில கலந்து கொண்டார், அப்ப பிசாசு எப்படி துரத்துன்னு சொல்லி இருந்தேனா, அது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்ப அப்படி ஜெபிச்சு ஆரம்பிச்சான். ஜெபம் பண்ணோன்னு ஒன்னு கையை முறுக்குதான், ஒன்னு காலம் முறுக்குதான். பாருங்களேன், பிசினஸ் செய்ய விடாத, பொருளை உற்பத்தி செய்ய விட உள்ளேயே ஸ்பிரிட் கிரியை செய்கிறான். சாதாரண காரியம் அல்ல. பிசாசு எப்படி வரும் பாருங்க. சில ஸ்தாபனம் சில சேர்ல போய் இருக்க விடாது, மனசை கொண்டு வர விடாது, சில இடத்துல போய் கல்ல தூக்கி வைக்க விடாது, சில கான்ட்ராக்ட பேச விடாது, சில கொட்டேஷனை கொடுக்க விடாது, சில கம்பெனில வேலை செய்ய விடாது. சில ஆவிகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து இருக்கும் சொன்னாரு, சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க, ஊழியன்னு உடனே எங்கேயும் போயிடுறாங்க, என்னன்னே தெரியல, சரியான அழைப்பு இல்லை, தரிசனம் இல்லை, ஆனா போய் அப்படியே போய் முடங்கிறாங்க. அவங்களுக்கு கடைசியில நான் அவங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய உண்டப்பா, ஆனா சன்னியாசி மாதிரி யாரையும் அப்படியே போய் அட்ரஸ் இல்லாம ஒரு ஆத்மாக்குள்ள பிரயோஜனம் இல்லாம அப்படி போயிடுறாங்க. பரிசுத்தமான போல நீதிமான போல மாறி முடங்கி உள்ள போயிடுறாங்க. அப்படி இல்லப்பா அவங்க சித்தம், நான் அவங்கள தேசத்துல எடுத்து இன்னும் எவ்வளவு பெருசா பயன்படுத்துதானா அதை புரிந்து கொள்ளாம ஊழியன்னு அவங்க நினைச்சோன்னு சாத்தான் ஒரு இடத்துல கொண்டு மூலையில இருட்டில கொண்டு சில உட்கார வைக்க மாதிரி உட்கார வச்சுட்டான். இந்த கட்டில உடைச்சு தேவையில்லாம அழைப்பின் தரிசனத்தின் சரியா புரிந்து கொள்ளாம யாரும் ஊழியன்னு வந்து விழுந்து போகாமலோ தேசத்துல கெடுதலை உண்டாக்காமலோ ஆத்மாக்களை கெடுக்காம இருக்க ஜெபிக்க சொன்னார். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசுக்கும் வசனம் தெரியும். மத்தேயு நீங்க சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு 40 நாள் உபவாசித்து ஜெபித்து கொண்டு அவர் முடிக்கும் போது ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு பிசாசுனா சோதிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். அப்போது பிசாசு என்ன சொன்னான் தெரியுமா, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். அடுத்து சொன்னா, நீர் மேல இருந்து கீழே குதியும் தூதர்கள் ஏந்துவாங்க. பைபிள் வசனம் தான் சொன்னான். இயேசு சாத்தானே அப்பாலே போ. பிசாசும் வசனத்தை பேசுவான், வசனத்தை வச்சு பொய்யா நடிப்பான். பிசாசும் நல்ல ஆவிக்குரிய பாட்டை பாடிட்டு கடைசியில் வேற ஏதாவது வேலை காட்டும். ரொம்ப ஞானமா புத்தியா புரியும், இது என்னது கர்த்தருடைய ஆவியா வேற ஏதாவது ஆவியான்னு புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா பரிசுத்த ஆவியுள் நமக்குள்ளே வரும்போது நாம் கூக்குரலிட மாட்டோம். மெதுவா பிள்ளைகளை போட்டு லே வந்தியா, பேக் எடுத்தாச்சா, வால்ஜி போட்டாச்சா, லே உனக்கு அப்பன நம்ம ஒரு படையில கொப்பரை போலான்னு இருப்ப. கொஞ்சம் பிந்தி அந்நிய பாஷை ரபர கம்பி மத்தாப்பு மாதிரி நேற்று நேரத்தில் கொளுத்தி இருப்பாங்க, இன்னும் கொளுத்துவாங்க கம்பி மத்தாப்பு. இது எப்படி, இது என்ன கூக்குரல்? அப்படியா மக்களே, வால்ஜி போட்டியடா, யூனிஃபார்ம் எடுத்து போட்டுட்டியா, சாப்பிடவா, வண்டி போறேன் இல்லை வேணும் சொல்லி பாருங்கள், அது உடனே ஓடி வரும். இது அதுக்கு இல்லை, ஒரு 50 பேருக்கு
5 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது முதல் சொல்லி கொடுத்தா 50 பேர் தான் கொஞ்சம் சத்தமா சொல்லணும், தூரத்துல இருக்கு. இது அப்படி கிடையாது. ஒரு தடவை ஊழியத்தின் ஆரம்பத்துல ஒரு வீட்டுல ஜெபம் நடக்குன்னு சொல்லிட்டு என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அங்க கொஞ்சம் பேர் வருவாங்க, அந்த வீட்டுக்குள்ள இப்படி பிஎஸ் சிஸ்டம் பைக்கெல்லாம் வச்சிருக்கான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடு, நான் ஒரு தடவை ஒரு நாள் அங்கே பார்க்க போயிருந்தேன். ஊழியம் ஆரம்பிச்சு 6 மாசம் தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல போகும்போது ஒரு 10க்கு 10 ரூம், 10 ரூம் உங்களுக்கு தெரியும். சில பழைய ஒரு பெட்ரூம், இப்போ உள்ள ரூம் கூட 12க்கு 12, 15 வைக்கிறாங்க. அந்த பழைய வீடுகளில் 8க்கு 8, 10 10ன்னா ஒரு சின்ன ரூம், அது அறை. அதுல வச்சிருக்காங்க இதே மாதிரி 3 பாக்ஸ். எந்த பாக்ஸ்னா இருக்குல்ல, கிறிஸ்தவ வச்சிருக்காங்க பாக்ஸ். இதே மாதிரி அந்த அந்த 3 பாக்ஸும் பாதி ரூம் அடைச்சிருக்கு. ஒரு 3 ஆம்பளை பேர் கதவை பூட்டி போட்டிருக்காங்க. அங்க மைக் 3-4 மைக் வச்சு ஒரே கத்து தான், காது எல்லாம் அடைச்சிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு ஊழியத்தையே காணல, இல்லையா? ஒன்னையும் காணல. அந்த 10 ரூமுக்கு எவ்வளவுதான் வைக்கணும், சத்தம் வைக்கணும் தெரியாதா? எவ்வளவு தேவைன்னு தெரியாதா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? என்னன்னே தெரியல. சிலர் அப்படிதான் ஸ்பீக்கர் வாலிகளை ரொம்ப கூட்டி வச்சு ஒரே கூக்குற. இதெல்லாம் இன்னையோட ஒளிஞ்சு போயிடணும். இன்னையிலிருந்து சாதுவா பேசணும். மோசைய மாதிரி சாந்த குணமா பேச போறீங்க. கைகளை தட்டி இனி கூக்குரல் வராது. ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து கூக்குரல் போடுதே, உங்க குடும்பத்தை கெடுக்குதே, அடிச்சு நொறுக்குதே, சத்தம் போட வைக்குதே. உள்ள இருந்து கொண்டு ஒருத்தனை கல்லறை தோட்டத்திலும் மலைகளிலும் உட்கார வைத்துக் கொண்டு ராத்திரியும் பகலும் பார்க்காம கூன்னு விசிலடிச்சாரே, அந்த ஆவி போனதை போல உங்களை விட்டு பிசாசு ஆவி இன்றைக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கூக்குரல் இட மாட்டார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. கூக்குரல் இட மாட்டாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்படி இருக்கிறீங்களா? அடுத்ததா பாருங்க, அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குமாம்? மத்தேயு 12:19 வாசிப்போம். 19 மீண்டும் வாசிப்போம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்க முடியாது. அப்படின்னா சத்தத்தை வீதியில, எனக்கு நிறைய பேருக்கு வீதியில தான் சத்தம், சாலை ஓரத்துல தான் சத்தம், கடையில தான் சத்தம், வியாபார ஸ்தலத்துல தான் சத்தம், திருமண வீட்டுல தான் சத்தம், மார்க்கெட்ல தான் சத்தம், ஒரே கத்து தான். கேவல ஆவிக்குரியவனா இவன் எல்லாம் சபைக்கு போறவனா, பெந்தேகோஸ்து போறானா, நல்லா கனி இல்லைங்க. தேவையில்லாம வீதியில சத்தம் போட்டு, இயேசு கிறிஸ்து வீதியில சத்தம் போட்டுட்டு அலைஞ்சாரு, கூயிண்டு அலைஞ்சாரு, ரோட்ல சத்தம் போட்டாரு, டீ கடையில போய் சத்தம் போட்டாரு. ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வேணுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் இந்த உலக மக்கள் அல்ல, நீங்கள் ரோட்ல போய் கத்துற மக்கள் அல்ல, ரோட்ல சாலையில போய் கெட்ட வார்த்தை பேசுற மக்கள் அல்ல, எங்க வந்து கத்தி நிக்கிற ஆட்கள் அல்ல. உங்க சத்தத்தை மத்தவங்க இனி கேட்க மாட்டா. ஏன்னா உங்க சத்தம் இனி என்னை ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான் கேட்கும். கைகளை தட்டலையா, பாடுறதுக்கு மட்டும்தான் கேட்கும், துதிக்கிறதுக்கு மட்டும்தான் கேட்கும், நியாயத்தை சொல்றதுக்கு மட்டும்தான் கேட்கும். தேவையில்லாம வீதியில போய் கத்திட்டு நிக்க மாட்டீங்க. அவருடைய குரலை சத்தத்தை நீங்க வீதியில கேட்க மாட்டீங்க. அப்படின்னா நமக்குள்ள அபிஷேகம் வரும்போது வீதியில சிலர்லாம் வேலை செய்யற இடத்துல பார்க்கணும், பெந்தேகோஸ்து போவாங்க, ஒயிட் தான் போட்டுருப்பாங்க. மற்றவன் 9 வரை சும்மா. இப்போ இவன் காலத்து 8 மணிக்கு ஸ்பீக்கரை தொடங்கினா 5 மணி நேரம் இவனை பற்றி அவனே இவனே அந்தப்பா இப்படி ஆண்டே இப்படி ஆனா. ஆனால் அன்றைக்கு வந்தாச்சு, ஒரு வெள்ளை வேட்டையும் சட்டையும் போட்டாச்சு, முன்ன வந்து ஒரு பைபிளை திறந்து வச்சுண்டு ஒரு பாட்டு போய் வச்சுண்டு ஹalleluya 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 மத்தம் சொன்னான். காதடைச்சு வெடிச்சுது. 8 மணி நேரம் வேலை செய்தா 9 மணி நேரம் பேசியே கெடுத்து போட்டான். ஹalleluya. இது என்னத்துக்கு இந்த வம்பெல்லாம் எதுக்கு? அப்படியே போட்டு இந்த பேச்செல்லாம் கொஞ்சம் மாத்தி வாயை மூடுங்க, வாயை மூடுங்க. இது எப்படி மூட? சும்மா மூடாது. அதுக்கு தான் இன்னைக்கு உங்க வாயை மூட வைக்கிற ஒல மூடிய போடுற அபிஷேகத்தை ஆவியானவரை ஊற்ற போகிறார். கைகளை தடலுயா. நல்ல கடிவாளத்தை போடுகிற குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல கடிவாளத்தை போடுகிற ஆவி உங்களுக்குள்ள வந்து கடிவாளத்தை போட போகிறார். அந்த கடிவாளம் இழுத்தனாலதான் ஓவரா பேசி பேசி குடும்பம் அழிஞ்சுது, அழிஞ்சு போச்சுது. அந்த அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு இலவசமா இன்றைக்கு ஆவியார் உங்கள் மேல் வந்து புறாவை போல் அமர போகிறார். கைகளை தட்டி அறிவிச்சலோயா, அமர போகிறார். அடுத்தபடியாக பாருங்க, இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? மத்தேயு 12
20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும், நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அதாவது நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிறது வரையில அமர மாட்டார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த அபிஷேகத்தின் நிறைவினால் நாம் நியாயம் கிடைக்கிறது வரையில் சும்மா இருக்க மாட்டோம். முழங்காலை முடக்குவோம், ஜெபிப்போம், தேவனோடு போராடுவோம். அதாவது நியாயத்திற்கு ஜெயம் கிடைப்பதற்கு ஒரு கருவியாக நாம் இருப்போம். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணி அல்ல, கூக்குரல் போட்டல்ல, சண்டை போட்டல்ல, தேவ பாதத்தை பிடித்து தேவ சமூகத்திலே ஜெபித்து நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க செய்வோம். கைகளை தட்டி அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் எப்படி ஜெயம் கிடைக்க பண்ண வேண்டும் என்றால் முழங்காலை முடக்கிதான். கைகளை தட்டி அல்லேலூயா. அந்தரங்கமாய் ஜெபித்துதான், அறைக்குள்ளே போய் மன்றாடிதான் நமக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த காரியம் நடக்கும். நீங்கள் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவீர்கள். நீங்கள் நியாயத்திற்கு ஜெயம் உலகத்திலே கிடைப்பதற்கு காரணமான ஒரு கருவியாய் இருப்பீர்கள். கைகளை தட்டி அல்லேலூயா. அந்த மத்தேயு 12வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். 20வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும். பாருங்க, நெறிந்த நாணலை முறிக்காமலும். அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்குதுல. கர்த்தருடைய ஆவி அமரும்போது நெறிந்த நாணல், நெறிந்த நாணல்னா அது ஒரு குச்சின்னு தென்னை ஓலையில் இருக்கிற ஒரு ஈக்கில் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது காட்டில் நிற்கிற ஒரு முளை கம்புன்னு வச்சிடுங்க. இந்த நம்ம ஊர்ல தோட்ட கம்பெல்லாம் கட்டி வைப்பாங்க. அது ஒரு அளவுக்கு வளையும். சில புளியங்கொம்பு வளையும், மிருங்க கொம்பு அந்த அளவுக்கு வளைச்சா உடையும். இங்க நம்ம பிளம்பி வேலை செய்யற சகோதரிக்காரு, அவர் பைப்பெல்லாம் வளைக்கிறத நீங்க போய் பார்த்தீங்கன்னா தந்திரமா வளைப்பாங்க. பிளாஸ்டிக் பைப் அழகா அவர் தீ கொடுத்தா வளைப்பார். இப்போ ஹீட்டர்லாம் வந்திருக்குன்னு சொல்லாங்க, வாங்கிடுவார் சீக்கிரம், கம்பெனியா மாத்திடுவாரு. அவங்க அழகா நியூஸ் பேப்பரை வச்சு தீயை கொளுத்தி அந்த 3/4 இன்ச்சு பைப்பு 1 இன்ச்சு பைப்பை தண்ணி பைப்பு வீட்டுக்கு சன்ஸ் எடுக்கு மேலே ஏறி போகணுமா வேற எங்கேயும் போகணுமான்னா அப்படி மெதுவாக தீயை காட்டி மெதுவாக வளைப்பாங்க. நீங்கள் இந்த சர்ச்சுக்கு நம்ம மேலே மாடி போகும்போது ஸ்டீல் பைப் வச்சு இந்த பைப்பு ஸ்ட்ரைட், அந்த பைப்பு தான் பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வளைக்கிற பார்த்தா கூட நீங்கள் ஒரு ஹீட் பண்ணி அதுக்கு ஒரு பைப் ரிஞ்சு மாதிரி ஒன்றை வச்சு வச்சு அழகாக மெதுவாக வளைஞ்சு, ரொம்ப ஓவராக வளைச்சுன்னா பொட்டிடும், வளைஞ்சிடும். அப்போ நிறைந்த நாணலை முறிக்காமலும் என்றால் என்ன? உடைக்கப்படாம, உடைந்து போகாம, ஒரு குடும்பம் உடைந்து போகாம, இதான் அர்த்தம். ஒரு தொழில் உடைந்து போகாம, பிரிந்து போகாம, ஞானமா அழகா அந்த ஆவியானவர் மூலமா காரியத்தை இவங்க நடப்பிப்பாங்க. கைகளை தட்டி அடையில சொல்லுங்களேன். இயேசு என்ன செய்தாரு பாருங்க. யோவான் 8வது அதிகாரம், இயேசு அந்த ஆவி இருந்தால் அவர் என்ன நடந்திருக்காரு பாருங்க. யோவான் 8வது அதிகாரத்துல 2வது வசனத்தை தம்பி வேகமா வாசிக்கலாம். 2வது வசனம் வாசிக்கலாம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது, மறுநாள் காலையிலே திரும்பி அவர் தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக அவ பாவம் செய்திருக்குமா நாங்க பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ரூஃப் இருக்கு, அடிச்சு கொண்டு வராங்க, பிடிச்சு கொண்டு வந்தோம். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். கேட்கிறாரு இயேசுகிட்ட கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். மோசே நியாயப்பிரமாணத்துல இப்படிப்பட்டவங்களை கல்லடிச்சு உடனே கொல்லணும், அதான் சட்டம். இன்னைக்கும் சில தேசத்துல இருக்குது, அரபு தேசங்களில், பாகிஸ்தான்ல விபச்சாரம் செய்றவங்க நேரடியாக கண்டுபிடிச்சா ரோட்ல கொண்டு வச்சு கல் வச்சு அடிப்பாங்க.
நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன சொல்றாரு இயேசு? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன், அழகா சொல்லிட்டாரு, உங்களில் பாவம் இல்லாதவன். இவனெல்லாம் பெரிய பரிசுத்த மாதிரி, சில பொண்டாட்டியை பார்த்து பேசும் அவளா இவளேன்னு. இவன் பெரிய நீதிமான் மாதிரி. இவன் சூப்பிட்டு இருப்பான், சிகரெட்டை பீடியை குடிச்சிட்டு இருப்பான், கெட்டாத பேசியிருப்பான், எங்க போறான் எங்க வாரான்னு தெரியாது, அவளை குறை சொல்லிட்டு இருப்பான். அதில் சில மனைமாரி புருஷனை குறை சொல்லுவா, அப்படியாங்க நீ அந்த பயல இந்த பயல அவளா இவனே. அதே மாதிரிதான் இவனோட வந்திருக்கானுவான். இவன் நீதிமான் கிடையாது, சுத்தமான் கிடையாது, இயேசு தெரியும். அதனால கொண்டு வந்து வச்சுட்டு கேட்கிறான், கல்லடிச்சு கொல்லணும், என்ன சொல்ல போறீரு? இவர் சொன்னார், ஒரு பாவமும் இல்லாதவன், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்ல போடுங்க. சூப்பரா பேசிட்டு தான் ஞானம். முறிக்காம நிறைந்த நாடல முறிக்கல, பார்த்தீங்களா? முறிக்காம அடிக்கிறார், இதுதான் பேச்சு திறமை. இதுக்கு அர்த்தம் தான், நெறிந்த நாடலே முறிக்காத்தது. வளைஞ்சி வர புளியங்கொம்ப வளையாம பிடிச்சு கட்டுறது, வளைய அதாவது பிளம்பிங் பைப்பை உடையாம வளை செய்கிறது, மேலே ஏற அந்த இடத்துல இருக்க பைப்பை உடையாம வளை செய்கிறது. அதே மாதிரி உடையாம ஒரு பாவமும் இல்லை. ஏன்னா நேரம் ஏய் நீ எல்லாம் பாவி பயிர் இல்லை, இவ்வளவு கல்லு இருந்தா கொண்டு போடுவானோ, இயேசு கொண்டு போடுவானோ, அழகா பேசியாரு. இவர் சொல்லி இருக்கலாம், நீங்க இவளோட பெரிய யோக்கியமா, நீங்க யோக்கியமானவனா இவ்வளவு அடிச்சா வந்துருக்கீங்கன்னு சொன்னா உடனே அவருக்கு கோபம் வந்துரு, எங்களை இப்படி நேர பேசிட்டாரு, யோக்கியமா கேட்டான்னு வந்து அடிச்சிருவானோ. அதனால அழகா பேச, உங்களில் ஒரு பாவமும் இல்லாத பேச்சுக்கு ஸ்டைல். அதான் அந்த ஸ்டைல். ஊழியத்தில் கூட அந்த பேசுறதுக்கு ஒரு ஸ்டைல் வேணும். ஸ்டைல்னா ஒரு இதா பேசும், அப்பதான் ரீச் ஆகும். வெட்டொன்னு கண்ட ரெண்டா போனா ரீச் ஆகுது. வெட்டொன்னு இடத்துல வெட்டணும், அன்புன்னு அன்பு, சிரிச்சுன்னு சிரிச்சு பேசணும், கழிந்து பேசணும். ஏசு அழகா பேசினார், ஒரு பாவமும் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன், என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சி அழகா பேசினால ஒரு பாவம் இல்லாம முதல்ல போடுங்கப்பான்னு சொன்னாங்க. யோசிக்கானுவான், நம்ம நீ சாவம் செய்திருக்கியம்மா, கெட்டாத பேச பார்த்து மனசாட்சி, டேய் கள்ளப்பயல, நீ இப்ப கல்லெடுத்து போட்டா செத்த, நீயே கல்லை அப்படின்னு மனசாட்சி பேசுது. இவர் வந்த வார்த்தை மனசாட்சி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தனும் எனக்கு கடிந்து கொண்டது ஆண்டவர் கடிந்து கொள்ளல. வார்த்தையை சொன்ன உடனே உள்ள மனசாட்சி கடிந்து கொள்ள ஆரம்பிச்சு. பார்த்தா அந்த பேச்சுக்கு அழகு, முறிக்காம பேசியாரு. எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் நிற்கிறாங்க? இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பாத்தீங்களா, அழகா ஆண்டவர் பேசினார். இதுதான் அந்த முறிஞ்சு போகாம பேசுறது. நிறைய குடும்ப உறவெல்லாம் முறிஞ்சு கிடக்கு. வெட்டொன்னு கண்ட ரெண்டு ஆவிக்குரியவங்க தான். ஞானமா அழகா எப்படி பேசலாம் அழகா பேசுது. காரணம் என்ன? அந்த நெறிந்த நாணலை முறிக்காத அபிஷேகம். இன்னொரு இடத்துல பேசினார் பாருங்க, மார்க் 12வது அதிகாரம் 13 முதல் வாசிக்க கேட்போம். மார்க் 12:13 வாசிக்க கேட்போம். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி பரிசேயர்களும் ஏரோதியர்களும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பரிசேயர்களும் ஏரோதியர்களும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், என்ன சொல்றாங்க முதல்ல வந்து புகழியானோ, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவரா, நீர் யாரும் முகதாட்சியம் பார்க்க மாட்டீரா, தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். நீர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமா போதிக்கிறீரா. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அவளும் பேசி அடிக்கானோ பாருங்க, ஒண்ணு கேட்கணும். ராஜாவுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? முதல்ல புகழ்ந்தாச்சு, நம்ம என்ன இருந்துருவோம். சில முதல்ல 4 வார்த்தை புகழ்ந்தாச்சுன்னா வீட்டில் இருக்கலாம் எடுத்து கொடுத்துருவோம். இதை மாதிரி இயேசுவை புகழ்ந்துட்டு கேட்கறாங்க, தந்திரமா கேட்கறாங்க, ராஜாவுக்கு வரி கொடுக்கலாமா? இவர் நல்ல பதில் சொல்லணும். சிக்கல் ஒன்று, ராஜாவை இவரை களத்தை வெட்டிடுவாரு. அந்த ராஜாவுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? என்ன சொல்றாரு? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். கேட்கிறாங்க, நாங்க கொடுக்க வேண்டாமா கேட்கறாங்க.
பாருங்க எப்படிப்பட்ட கேள்வி. இயேசு என்ன சொன்னார் பாருங்க, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு காசு வெள்ளி பணத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். நீங்க பாத்திருக்கீங்களா, நம்ம ₹1 காயின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒண்ணு, மறுபக்கம் என்ன இருக்கும் பாத்திருக்கீங்களா? ₹5 காயின்ஸ் பாத்திருக்கீங்களா? 10 அதுக்கு பின்னால நம்ம இந்திய அரசு சம்பந்தமான ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும். அதே மாதிரி அந்த நாட்கள்ல அந்த தேசத்தை ஆளுக ராஜாவுடைய சொரூபம் ஒரு பக்கம் இருந்துச்சு, ஒரு பக்கம் பணத்துடைய மதிப்பு இருந்துச்சு. அதான் இப்ப கேட்க என்ன சொல்ல வாசி, இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். இந்த சொரூபமும் இந்த மேலெழுத்து யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார். அது ராஜாவுடையது என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு ராயனுடையதே ராயனுக்கும் என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, ராஜனுடையதை ராஜனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தும். அழகா அடிச்சிட்டாரு. ராஜாவுக்குள்ள ராஜாவுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுங்க. ஒருத்தன் சொல்ல முடியாது பாத்தீங்களா, கொடுக்க கூடாதுன்னு மாட்டிடுவாரு. ராஜாட்ட சொல்லி கொடுத்துருவானோ, உமக்கு வரி தரப்புறானு ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி அடிச்சு விட்டுருவானுவா. பாருங்க அப்படின்னு இல்லை. அதனால ஞானமா இதுதான் நெறிந்த நாளை முறிக்காமல் பேசுவது. இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்தனா நம்ம எதையுமே முறிக்காம ஞானமா அழகா பேசுவோம். நிறைய குடும்பங்கள் நெறிந்த நாளை முறிச்சு போட்டிருக்கு. வாவரா பலூனை ஊதி வெடிச்சு கிடக்கு. பிள்ளைகள் மக்களை போதண்டா வெடிச்சோம் ஊதிட்டே இருக்கோம். எனக்கு போச்சு, உத்தாம்பட்டி போச்சு, இன்னும் ஒண்ணு வேண்டித்தா, இன்னும் வாவலிகளை கொண்டு போன காரியம். அதுக்கு தான் சொல்ல மக்களை கொஞ்சம் காற்று குறைவா இருக்கட்டும், மெதுவா ஊது, பொட்டீரம் வெடிச்சிரும் பலூன். இதான் அதாங்க அதை நெறிந்த நாளிலே முறிக்காது. இத்தனை நாள் இந்த எனக்கு இந்த அர்த்தமே இப்பதான் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த 3 நாள் உபவாசிக்கும் போதுக்கு அர்த்தத்தை பாருங்க. நெறிந்த நாணலை முறிக்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொன்னார். பாருங்க, அப்ப நெறிந்த நாணலை முறிக்காத ஒரு அபிஷேகம். கைகளை தட்டி அல்லேலூயா. இன்னும் அந்த அதிகாரத்தில் இருக்கு என்னன்னா, அந்த 20 வசனத்துல கடைசி பகுதி, மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருப்பார். மங்கி எரிகிற திரி, நெறிந்த நாணலை முறிக்காதது ஒரு அபிஷேகம். மங்கி எரிகிற திரியை அணைக்காத ஒரு அபிஷேகம். மங்கி எரிகிற திரி என்னது? இப்ப எல்லாம் அந்த திரியை பத்தி யாரும் தெரியாது. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது நான் ஏறக்குறைய 10ஆம் வகுப்பு படிக்கிறது வரையிலும் எங்க வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கு தான். இங்க பார்த்திருக்கீங்களா? அதுக்கு சண்டை நடக்கும். எனக்கு ஒரு விளக்கு வேணும். அதுவும் அன்றைக்கு 46B மார்த்தாண்டத்திலிருந்து திங்கள் சந்தைக்கு போகும்போது 8 மணிக்கும் அந்த பஸ் ஓடுது. அன்னைக்கு நான் 10ஆம் படிச்சும் போது ஓடிச்சு, 8ஆம் அப்பவுமே ஓடிச்சுது. 8 மணி டைம், சாப்பாடு டைம், அடுத்தது தூங்க போற டைம். 8 மணிக்கு போறோம்னா மண்ணெண்ணெய் குறைஞ்சிடும். அதுக்காக சீக்கிரம் படிச்சாச்சான்னு கேட்பாங்க, விளக்கணைச்சு. இப்ப கரண்ட் பில்லு நிறைய ஆகுது, லைட் அணைச்ச போற மாதிரி. அப்போ மண்ணெண்ணெய் சில நேரத்தில் இருக்கா. ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் கொடுத்து முடிய நேரம் வரும்போது ஒரு வீட்டில் சாயங்காலம் விளக்கு கொடுத்த நேரத்துக்கு விளக்கை எடுத்து திரிய நீட்டி பார்த்தா விளக்கு எரியாது. அப்போ ஒவ்வொரு வீடா, அக்கா மைனி ஒரு விளக்கு மண்ணெண்ணெய் கடன் தருவியா? என் ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு இப்ப தெரியுது, சின்ன பிள்ளைக்கு தெரியாது. இதெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன்டா, இப்படி நம்ம அது அந்த காலம், இது இந்த காலம், ஒரே வார்த்தை, அதுவும் அந்த காலம், இது இந்த காலம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் வீடா போவாங்க. விளக்கு கிட்டும், ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு, ஒரு மண்ணெண்ணெய் அங்கேயும் இருக்கும். அடுத்த விளங்க என்னத்தை இருக்கும், ஒரு ஊர்ல ஒரு வீல 2 தான் மண்ணெண்ணெய் இருக்கும். அப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அன்னைக்கு விளக்கு இல்லை, போ கதை முடிஞ்சு. மண்ணெண்ணெய் இல்லைங்க, விளக்கு இல்லை, அணைஞ்சு போச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மங்கி எறிகிற திரிய அணைக்கிறதுனா, அணைஞ்சு போனா எப்படின்னா பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி அணைய போகுது, சாக போறாங்க. ஒன்றில் கடன் அல்லது வியாதி அல்லது தற்கொலை பயத்துல மங்கி எறிகிற திரி எண்ணெய் இல்லாம அணைஞ்சு போகிற மாதிரி அப்படியே சாக போறாங்க. அவர்களை விடுவிக்கிற அபிஷேகம் தான் மங்கி எறிகிற திரி அணைக்காத அபிஷேகம். கைகளை தட்டி கர்த்தர் உங்களுக்கு நீ கொடுக்க போற அபிஷேகம், மங்கி எறிகிற திரியை இன்னும் ஊதி அணைக்க மாட்டீங்க, அதுல எண்ணெயை ஊற்றி எரிய வைப்பீங்க. கைகளை தட்டி அதில் சொல்லலுயா, மங்கி எறிய திரியை அணைக்காத அபிஷேகம். நீங்கள் மற்றவங்களை வாழ வைப்பீங்க சிஸ்டர், பிரதர், வாழ வைப்பீங்க. ஒரு காலத்துல நானும் மங்கி எறிகிற திரி மாதிரி தான் கிடந்தேன். நானே மங்கி எறிஞ்சிட்டு கிடந்தேன். வாழ முடியுமா, சாக முடியுமா, வாழ முடியுமா தான் கேள்வி.
ஆனா என்னை கர்த்தர் வாழ வைத்தார். இன்றைக்கு எத்தனையோ பேரை வாழ வைக்கிறதை பார்க்கிறீர்கள் அல்லவா? அவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம், அவருடைய கரங்களினால் எத்தனையோ காரியங்களை, எத்தனை சாக கிடக்கிறவர்கள் உயிர் பெறுகிறார்கள். ஏன் உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு ஆத்துமாக்களை உயிர்ப்பித்து சபைகளுக்குள்ளே கொண்டு வர மாட்டாரா? நேற்றைக்கு கூட வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திலே ஒரு சகோதரன் சொல்லும்போது சொன்னாங்க, என்னன்னா நைட்டு சிறப்பு குடிச்சாங்க இருமலுக்கு எடுத்து வந்தவங்களுக்கு நல்லா சிரிப்பா இருந்திருக்கும். இன்னைக்கு கூட அவர் வந்திருப்பார், இன்னைக்கு இங்க இருப்பார், இல்லாம இருக்க மாட்டாரு. அந்த அளவு பாட்டில் வச்சிருப்பாங்க, ஒரு மூடி 3 மில்லி 5 மில்லின்னு எழுதியிருப்பாங்க. இது காணல, எடுத்து ஊத்தினாரு வாயில, ஒரு பாட்டிலம் போச்சு, குடிச்சாரு, இனிப்பா இருந்தது. 5 நிமிஷத்துல வெப்பராலம் வந்து சாவு போற மாதிரி ஆச்சு. அவ்வளவுதான். அங்க வீட்டை விட்டு வெளியே ஓடினாரா ராத்திரி. பொண்டாட்டி தூக்கம், பிள்ளையெல்லாம் தூக்கம். பாருங்க, சிறப்பு குடிக்கிறதுல குழப்பம். டாக்டர் எழுதுவார், வெயிட் பார்த்துடுவார், 1.25 மாத்திரை, 1.5 மாத்திரை, 3/4 மாத்திரை, 2.5 மில்லி. நம்ம அப்படி அந்த மில்லி பாட்டில தூக்கி தூர போட்டு எடுத்து வரே குடிப்பு. கடைசி கண்டிஷன்ல மாறுது, சாகுபடி கிடையாது. அதுக்கப்புறம் எப்போ ஒரு மரண பை, இனி சாக போறேன் யாருக்கு இல்லாம கடன் வாங்கி கொடுத்தாரா 20 லட்சம், எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதினாரா, பொட்டாட்டி வச்சு எழுதிட்டு நான் சாக போறேன் சார். அம்மா சொன்னாங்களே, ஒரு நாள் நெட்டியமலைக்கு வாடா, இங்க கொண்டு வந்தாங்களா, இங்க வந்ததோட சாவ போற எண்ணம் மாறிச்சுது. கைகளை தட்டி அதில் சாவ போற எண்ணம் மாறிச்சு. பாத்தீங்களா, சாகுற எண்ணம் மாறிச்சிடும். இங்க வந்து நான் சாகுற எண்ணம் மாறிச்சு. இந்த பேப்பர்லாம் கொண்டு காட்டுறாரு ஸ்டேஜ்ல நின்னுட்டு, நான் இப்படி எல்லாம் எழுதி இனி நான் சாக வேண்டியதான்னு பேப்பர்ல எழுதிட்டு எல்லா கணக்கம் பொட்டாட்ட கொடுத்துட்டு சாவு இருக்காரு. ஆனா சாவு என்ன, இப்போ சாவுக்கு மணி அடிச்சாச்சு, சாவு மணி மடிச்சு முடிச்சாச்சு, இனி சாவே இல்லை. கைகளை தட்டி எப்படி நடக்குது? தேவ பிள்ளையே, மங்கி எறிகிற திரியை தூண்டுவீர்கள், அணைக்க மாட்டீர்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் அநேகரை வாழ வைக்கும். கைகளை தட்டி அநேக நோயாளிகளை குணமாக்குவீங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, சாப கட்டை உடைப்பீங்க, மந்திர கட்டை உடைப்பீங்க, தற்கொலை ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்தி சபைகளுக்கு அந்த மக்களை இழுத்து கொண்டு வருவீர்கள். கைகளை தட்டுவோம், அல்லேலூயா. அல்லேலூயா. மங்கி எறிகிற திரி, இனி அவ்வளவுதான் போச்சு. அதுதான் மங்கி எறிகிற திரி. அந்த அபிஷேகம் இயேசுக்குள்ள இருந்திருக்குங்க. அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க போறாங்க. கடைசியாக மத்தேயு 12:21 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 12:21 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் புற ஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அவருடைய நாமத்தின் மேல் புற ஜாதிகள் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மீது பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்த பொழுது அவர் மீது புறஜாதிகள் நம்பிக்கை வைத்தார். புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாய் வெளிப்பட்டார். புறஜாதிகள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. புறஜாதிகள் இயேசு அறியாத, அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் வரும்போது புறஜாதிகள் இயேசுட்ட வருவாங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுலுடைய அழைப்பு இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும். புறஜாதி என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதான் புறஜாதி, வேற ஜாதி கிடையாது. இயேசுவை பற்றி அறியாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை நம்பிக்கை. அப்படின்னா கர்த்தருடைய ஆவி நம்மேல் அமரும் போது நமக்கு முன்பாக இன்னும் கோடி மக்கள் தெய்வத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனை தேட வேண்டும் என்று அறியாமல் மனம் போன போக்கில் குறிகேத்துக் கொண்டு நாள் பார்த்து கொண்டு மந்திரவாதிகளை வணங்கி தேடி போய் இன்னும் தன் கைகளால் செய்த தெய்வங்களை நம்பி முழங்கால் படிட்டு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உங்கள் வழியாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பாங்க. கைகளை தட்டி அறிவு சொல்லுயா. கொர்நேலியுடைய வீட்டிலே கொர்நேலியு தன்னுடைய சொந்தக்காரர்களையும் உறவன் முறையாரையும் நண்பர்களை அழைத்து வைத்திருந்த பொழுது பேதுரு அங்கே பிரசங்கிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இனி வரும் நாட்கள் பாருங்கள், புறஜாதிகள் கொத்து கொத்தாய் இயேசுட்ட வருவாங்க. கைகளை தட்டியா. கிராமம் கிராமமா வருவாங்க, பட்டணம் பட்டணமா வருவாங்க, ஜாதி ஜாதியா வருவாங்க, கோத்திரம் கோத்திரமா வருவாங்க. புறஜாதிகள் அந்நிய மார்க்கத்தை விட்டு விலகி கடவுளாகிய இயேசுதான் உண்மையான கடவுள் என்று அவரை தேடி வர போகிறார்கள். அதற்கான அபிஷேகம் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. கைகளை தட்டியா. புறஜாதிகள் ஆத்தும பாரத்தை தருவார். நமக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது ஐயா. செருப்பில்லாம நடக்கிறாங்க, எப்படி தெய்வத்தை தேடணும் தெரியல, குடிச்சிட்டு அலையிறாங்க, குடிச்சுக்கிட்டு பாவம் செய்து பக்தியா கை காலில் நூலை கட்டிட்டு தாயத்தை கட்டிட்டு பக்தியா போய் நிற்கிறான் தெய்வம்னு சொல்லிட்டு.
அவனுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல. நீ செய்யறது பாவம், நீ செய்யறது அநியாயம், நீ இதை செய்யக்கூடாது, குடிக்க கூடாது, நீ இப்படி செய்ய சொல்லிக்க ஆள் இல்ல, வசனம் இல்ல. அங்க அந்த மக்களை எல்லாம் திருப்பது யார்? தெய்வம் எங்க இருக்குன்னு சொல்லி எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் விரதம் போய் அப்படியே போயிட்டு வராங்க. வெயில்ல நடக்கிறாங்க, காலில் செருப்பு இல்ல, உடம்புல துணி இல்லாம மக்கள் அலைகிறாங்க. இவர்களை எல்லாம் உண்மையான தெய்வத்திடத்திலே திருப்பது யார்? நீங்களும் நானும் தான். கைகளை தட்டி சொல்லுவோம். எத்தனையோ படித்தவர்கள், உயர் ஜாதி மக்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், ஏழைகள் உண்மையான தெய்வம் நரகத்தை நோக்கி ஓடுகிறார்களே. ஒரு கருத்து கணிப்பு சொல்லுகிறது, உலகம் எங்கும் ஒரு நிமிடத்திற்கு 130 பேர் நரகத்துக்குள்ளே போறாங்க. இயேசு அறியாம போறாங்களா? ஒரு நிமிடத்திற்கு 130 பேர் போறாங்களா? உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு. இந்த மக்களுக்கு இயேசு பத்தி அறிவுங்க. ஒரு தேவ மன்னன் சொல்லும்போது சொல்லுகிறார், கொக்கோ கோலா கம்பெனி இருக்கிறது. கொக்கோ கோலாவில உலகத்திலே 65% மக்கள் மேல் கொக்கோ கோலா அறிஞ்சிருக்காங்களா, ருசிச்சு பார்த்திருக்காங்களா? ஆனா பாருங்க, இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்று எத்தனை சதவீதம் அறிந்திருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க. உலகம் முழுவதும். அதே போல ஒரு ஊழியக்காரர் பேசும்போது பேசுகிறார், தேசத்தில் ஒரு தலைவர், ஒரு தலைவி, ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு தலைவர் மரித்து போனால் உடனே அரை மணி நேரத்தில், 1 மணி நேரத்தில் உலக மக்கள் அவ்வளவு அது பிளாஸ்டிக் போயிருது. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 2000 வருடம் முடிந்து விட்டது. இன்னொரு செய்தி இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு போகாம இருக்குது, எத்தனை பட்டணங்களுக்கு போகாம. அவர் ரட்சகர் அல்லவா? அவர் உலக ரட்சகர். உண்மையும் அவர் உலகத்தையும் சந்திக்க வந்த ஆண்டவரை பற்றி அறிவிக்காம நாம் இருக்கிறோம். யார் அறிவிப்பது? யார் சொல்லுவது? யார் அந்த மக்களை கிறிஸ்துவிலே கொண்டு வருவது? யார் அந்த மக்களை இயேசுவுக்கு நேராய் திருப்பது? நீங்கள் தான். அந்த அபிஷேகம் இல்லாம திருப்ப முடியாது. உங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டம் தெய்வத்தை அறியாமல் மனம் போன போக்கில் வாழுகிறார்கள். அந்த மக்களை சபைக்குள்ளே கொண்டு நிரப்புவது உங்கள் கடமை. கைகளை தட்டி அலையில் செல்லுயா. அதற்காக இன்றைக்கு அபிஷேகம் தருகிறார். பைபிள் சொல்ல, அவருடைய நாமத்தில் மேல் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார். நான் ஒரு புறஜாதினா இயேசு, என் பேர் நாகராஜன். பிறப்பிலே கிறிஸ்தவன் அல்ல, பிறப்பிலே இந்து. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு கடின இருதயமாய் இருந்தவன். ஆனால் என்னை இயேசு சந்தித்தார். ஊழியனுக்கு காலை அனுப்பினார், வசனத்தை அனுப்பினார், ஆவியை அனுப்பினார், ஒரு மனிதனாய் தேவ மனுஷனாய் மாற்றினார். இதே போல நான் ஒரு காலத்தில் நாகராஜன் இருந்ததை போல இந்த தேசத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இயேசுவின் அன்பதை சொல்வது யார்? நீங்கள் தான். கைகளை தட்டி அலையில சொல்லுறியா, நீங்களும் நானும் தான். எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கேட்ட சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்க. ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வசனத்தை நானே வாசிக்கிறேன். எல்லாரும் எழுந்திருங்க. அந்த மத்தேயு 12:18 சொல்லுகிறது வசனம், இதோ நான் தெரிந்து கொண்ட தாசன், என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற நேசன், அவர் மேல் என் ஆவியை நான் அமர பண்ணுவேன். என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என் நேசன் மேலதான் என் ஆவி அமர பண்ணுவேன்னு பிதா சொன்னார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுப்பீங்களா? தம்பி தங்கச்சி, என் வாழ்க்கையை இயேசு விரும்புற மாதிரி நான் ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? பிதா அழகாய் சொன்னார், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன். தேவ பிள்ளையை ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவருக்கு பிரியமா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறேன். இனி குடி இல்லை, இனி சிகரெட் இல்லை, இனி பெருமை இல்லை, இனி பாவம் இல்லை, இனி இச்சை இல்லை, இனி பொய் இல்லை, இனி திருட்டு இல்லை, இனி கொலை இல்லை, கொள்ளை இல்லை. நான் ஒரு நல்ல மனுஷன், மனுஷன் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லட்டும், நான் இதோ என் பிரியமான நேசகுமாரத்தி, என் பிரியமான நேசகுமாரன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது இயேசு பிதா சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நான் பாவத்தொட்டு மனம் திரும்புவேன், ஞானஸ்தானம் எடுப்பேன், நான் ஆண்டவருக்கு வாழுவேன். இனி நான் குறி கேட்க போக மாட்டேன், நாள் பார்க்க போக மாட்டேன், வாஸ்து பார்க்க மாட்டேன், நல்ல நேரம் பார்க்க மாட்டேன், கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன். நான் கர்த்தருக்கு பிரியமா வசனத்தின்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். 8 விதமான அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் நியாயத்தை அறிவிக்க அபிஷேகம். வாக்குவாதம் பண்ண மாட்டீர்கள், கூக்குரல் இட மாட்டீர்கள், இன்னி சத்தத்தை வீதிகளில் கேட்க பண்ண மாட்டீர்கள், நியாயத்துக்கு ஜெயம் கிடைப்பதற்கு பிரயாசப்படுவீர்கள், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டீர்கள், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டீர்கள், பிற ஜாதிகளை இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்க நீங்கள் பிரயாசப்படுவீர்கள். எல்லாரும் இப்போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து மீது அமர்ந்த அந்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வருகிறார். உங்கள் மேல் இறங்கி வருகிறார். நெறிந்த நாணலை முறிக்காத ஆவியானவர்,
மங்கி எறிகிற திரியை அணைக்காத ஆவியானவர், புற ஜாதிகளை இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க கிறிஸ்து ஆவியானவர் இப்போது உங்களை நிரப்புகிறார். விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ரிபலதுர ஷபரபல பௌதர பௌகம்தரி கலதுரி ஷகரபௌதரி பிகபரபா. ஓ மகிமை வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ இயேசு கிறிஸ்துவின் மீது அமர்ந்த அந்த ஆவியானவர் 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 இப்பொழுது உங்கள் மேல் அமருகிறார் அமருகிறார். ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரன் இயேசுவுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்புகிறார் அனுப்புகிறார். பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு மீது இருந்த அதே அபிஷேகம், அதே அபிஷேகம். ஒரு நல்ல மழை பெய்யும் போது தண்ணியை உறிஞ்செடுக்கிற நிலத்தை போல கர்த்தருடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க. எங்க நின்னாலும் பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது அந்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. அந்த ஆவியானவர் அமருகிறார். இனி கூக்குரல் இட மாட்டீர்கள், இனி வாக்குவாதம் பண்ண மாட்டீர்கள், இனி சண்டை போட மாட்டீர்கள், இனி நியாயத்தை நீங்கள் அறிவிப்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நியாயத்தை நீங்கள் நியாயம் கிடைப்பதற்கு பிரயாசப்படுவீர்கள். தெரிந்த நாளை முறிக்க மாட்டீர்கள். மங்கி எறிகிற திரி அணைக்க மாட்டீர்கள். மங்கி எறிகிற திரி அணைக்க மாட்டீர்கள். மங்கி எறிகிற திரியை எரிய வைப்பீர்கள். குடும்பங்களை எரிய வைப்பீர்கள். ஜனங்களை வாழ வைப்பீர்கள். பெற்றுக் கொள்ளுங்க. அக்கினி 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 பெற்றுக் கொள்ளுங்க. வாயை திறந்து துதிங்க. Receive fire, 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 அக்கினி. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கிட்டே இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசுங்க அந்நிய பாஷை பேசுங்க. ரீபாலா பௌகாராபா ரீகலவ. சின்ன பிள்ளைல நிரப்புகிறார், வாலிப பிள்ளைல நிரப்புகிறார் நிரப்புகிறார் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. எங்க நின்னாலும், எந்த மாடியில நின்னாலும், வெளியே நின்னாலும், எங்க நின்னாலும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நாங்க புற ஜாதிகளை இயேசு மீது விசுவாசம் வைப்பதற்கு, நம்பிக்கை வைப்பதற்கு நாங்க பிரயாசப்பட போகிறோம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நாங்க சபைக்கு திருப்பதற்கு நாங்க பிரயாசப்பட போகிறோம். என் சொந்தக்கார நண்பர்கள் எல்லாம் நான் இனி தேவன் சமூகத்தில் கொண்டு வர போறேன். நான் சபைக்கு கொண்டு வர போகிறேன். ஞானஸ்நானம் எடுக்க வைக்க போகிறேன். எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த ஊழியம் செய்கிற பாக்கி எனக்கு வேணும். எத்தனை விரும்புறீங்க? எனக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், நான் ஆத்துமாக்களை சேகரிக்கணும், சபையில ஜனங்களை கொண்டு வரணும். எனக்கு அப்படி பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ கர்த்தருடைய அழைப்பு இருந்தா நான் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். அவங்க மட்டும் நிக்கிற இடத்துல இருந்து கையில உயர்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எந்த மாடியிலும் சரி நிக்கிறத கையை உயர்த்துங்க பார்ப்போம். நான் ஆத்தும ஆதாயம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். படிக்க இடத்துல, வேலை செய்யற தொழில் செய்யற இடத்துல நான் ஆத்தும ஆதாயம் செய்ய போறேன். புற ஜாதிகளை கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மக்களை, கடவுளை அறியாத மக்களை கடவுளுக்கு நேரா திருப்ப போறேன். சபைக்கு நான் கொண்டு வர போறேன். அதுக்காக நான் பிரயாசப்படுறேன். எத்தனை பேர் ஒப்புக்கூட அவங்க மட்டும் கையை தூக்குங்க. உங்களுக்காக ஒரு விசேஷித்த வல்லமை கத்த தருவதற்காக ஜெபிக்க போகிறேன். ஆவியானவரே, இப்பொழுது உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். புற ஜாதிகள் உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் சொன்னீரே. அந்த அபிஷேகத்தை கைகளை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு அபிஷேகத்தை, ஆத்துமாதான் அபிஷேகத்தை இப்பொழுது இயேசுவே கொடுப்பீர. டச். கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகம் இப்போது இறங்குவதா. கையை தட்டி ஆண்டவர் துதிங்க. கையை உயர்த்தின எல்லாரும் மேலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆத்தும ஆதாயம் செய்வீங்க. நீங்க ஜனங்களை கூட்டிட்டு வருவீங்க. கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, அவதிப்படுகிற, தெய்வத்தை நம்பிக்கை இல்லாத மக்களை தேவ பக்கமா திருப்ப போறீங்க. அந்த கிருபை இப்ப உங்க மேல இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரீகலதுரி ஷபரபலபரபா ரீகந்தரபா. ஊழியம் செய்ய போறீங்க. நீங்க ஆராதிக்கிற சபை உங்களால ஆத்துமாக்கள் நிரம்ப போகுது. 5, 10, 50, 100 ஒரு கிராமம், பட்டணத்தை கர்த்தரே கொண்டு வருவீங்க. கொண்டு வருவீங்க. ஒரு சமாரிய ஸ்திரீ குடத்தை வச்சிட்டு போய் நான் செய்ததை ஒருவர் எனக்கு சொன்னார்னு சொன்ன பொழுது ஒரு ஊரையே கொண்டு வந்தா இயேசுவிட்ட. அப்படி ஒரு ஊரையே கொண்டு வருவீங்க. உங்க ஜாதிகளை கொண்டு வருவீங்க, உங்க கோத்திரத்தை கொண்டு வருவீங்க, உங்க நண்பர்களை கொண்டு வருவீங்க. அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா.